அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பொது காலத்தின் 23ஆம் ஞாயிறு. யாரை நான் நேசிப்பது என்ற தலைப்பில் இன்றைய இறை வார்த்தையை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நாம் எதன் மீது அதிக அன்பு கொண்டுள்ளோமோ அது நம்மை காயப்படுத்தும். ஒரு ஆண் ஒரு பெண்ணை அல்லது ஒரு பெண் ஒரு ஆணை காதலிக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். முதலில் இந்த காதல் திருமணம் வரை செல்ல வேண்டும் என்ற போராட்டம், திருமணத்திற்கு பிறகு அவர்களின் அன்பு நிலைத்து நிற்க வேண்டும் என்ற போராட்டம், நோய் நொடிகள் வந்து தன்னை தனியாக விட்டுவிட்டு சென்றுவிடக்கூடாது என்ற போராட்டம், நான் தனிமைப்படுத்தப்பட்டு விடுவேனோ என்ற ஒரு பயம் என்று இன்று கணவன் மனைவி உண்மையிலேயே அன்பு செலுத்தி கொண்டிருந்தார்கள் என்றால் இது போன்ற பயம் போராட்டமும் இருக்கத்தான் செய்கிறது. அதுபோன்று பிள்ளைகளின் பாசம் என்று சொல்லுகின்ற பொழுது பிள்ளைகளுடைய பாசம் எப்பொழுதும் அப்படியே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். வளர்த்து பெரிய ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருப்பார்கள். அதன் பிறகு அவர்கள் சுதந்திரமாக செயல்பட ஆரம்பிப்பார்கள். அதன் பிறகு உங்களுக்கு பெண் பிள்ளை என்றால் அவள் திருமணம் செய்து இன்னொருவனுக்கு மனைவியாக போகின்றாள். அதன் பிறகும் நீங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் அது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஏனென்றால் அந்த குடும்பத்தை நீங்கள் வாழ அனுமதிப்பதில்லை. ஆனால் பல பெற்றோர்கள் இப்படிதான் என்று செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக பிள்ளைகளிடம் பாசம் இருக்க வேண்டும். அந்த பாசம் வளர்ச்சி மிக்க பாசமாக இருக்க வேண்டும். தடங்கல்கள் போடுகின்ற பாசமாக, அவர்களுடைய வாழ்விலே பிரச்சனைகளை உருவாக்குகின்ற பாசமாக இருக்கக்கூடாது. ஆகவே பிள்ளைகளுடைய பாசம் எப்பொழுதும் வேண்டும் என்ற ஒரு போராட்டம் அதுவும் இருக்கிறது. அதுவும் பிரச்சனைகள் வேதனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. யார் மீது அன்பு அதிகமாக இருக்கிறதோ அவர்களை எண்ணி போராடுவது, துன்புறுவது இயல்பாக இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்விலே நாம் அன்றாடம் அனுபவித்து கொண்டிருக்கின்ற ஒன்று. இயேசு இது போன்ற நிலைகளிலிருந்து, அதாவது நீ ஒருவர் மீது அட்டாச்மெண்ட், நெருங்கிய உறவை ஏற்படுத்த வேண்டும் என்று எண்ணி அதில் காயப்படுவதை விட உன்னுடைய அன்பை என்மேல் திருப்பு என்று சொல்லுகின்றார். காரணம் என்ன? என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய ஆசைகள் வேறாக இருக்கிறது. நான் அன்பு செய்கின்ற நபருடைய எண்ணங்கள், ஆசைகள், எதிர்பார்ப்புகள், பாசம் வேறாக இருக்கிறது. நான் நினைப்பதை அந்த நபரும் கொடுக்க முடியாது, அந்த நபர் நினைப்பதை நானும் கொடுக்க முடியாது. ஏனென்றால் ஒவ்வொருவரும் தனித்துவம் வாய்ந்தவர்கள். ஒருவரை புரிந்து வாழ்வது என்பது வேறு, அனுசரித்து போகிறது என்பது வேறு. ஆனால் வாயும் வயிறும் ஒன்றல்ல, எண்ணங்களும் சிந்தனைகளும் ஒன்றல்ல, எல்லாம் வேறுபட்டதாக இருப்பதாக பார்க்கின்றோம். ஆனால் இறைவனுடைய பார்வையில் அவர் நம் அனைவரையும் ஒரே போல் நேசிக்கின்றார். நமக்கு முன்பு அவர் ஏற்றத்தாழ்வுகளை வைப்பதில்லை. மனிதர்கள் பார்ப்பது போன்று இறைவன் நம்மை பார்ப்பதில்லை. அவருக்கு திருத்தந்தையாக இருந்தாலும் சரி, கர்தினால்களாக இருந்தாலும் சரி, ஆயராக இருந்தாலும் சரி, குருவாக இருந்தாலும் சரி, சாதாரண பொதுமக்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் முன்பு அனைவரும் சமம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏற்றத்தாழ்வுகள் என்பது அங்கு இல்லை. அதுபோன்றுதான். ஆனால் நம்முடைய வாழ்விலே நாம் ஏற்றத்தாழ்வுகளோடு, நம்முடைய விருப்பு வெறுப்புகளோடு நாம் மற்றவர்களை பார்க்கின்றதனால் பிரச்சனைகள் நமக்கு அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இயேசு சொல்கின்றார், உன்னுடைய பார்வை என் மீது திருப்பு, நான் உனக்கு இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்திருக்க வேண்டும். ஆகவே தான் என்ன சொல்கிறார்? நீங்கள் என் சீடராக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் முதன்மையான அன்பு எனக்குரியதாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆக இயேசுவை எவ்வாறு அன்பு செய்ய இயலும்? அவருடைய எண்ணங்களில் நாம் வாழ வேண்டும். அவருடைய எண்ணத்தை, அவர் இருக்கிறார், அவர் என்னோடு இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார், என்னை வழிநடத்துகிறார், என்னை பாதுகாக்கின்றார் என்ற ஒரு உணர்வு எனக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது நான் இயேசுவோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், அவரை அன்பு செய்து கொண்டிருக்கின்றேன், அவருடைய அன்பை பெற்று கொண்டிருக்கின்றேன் என்பது. சிறுமலர் தெரேசா தன் வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்வையும் இயேசுவிடம் ஒப்புக் கொடுக்கிறார். இதுதான் அவருடைய அன்பின் வெளிப்பாடு. எடுத்துக்காட்டிற்கு, அவருக்கு உடல்நிலை சரியில்லை, உடல் குனிந்து ஒரு பொருளை எடுக்க முடியாது, குப்பைகள் கிடக்கிறது. அந்த குப்பையை எடுத்து அகற்றும் முன்பு என்ன சொல்கின்றார்? ஆண்டவரே, என்னால் முடியாது, ஆனால் உமக்காக நான் இதை செய்கிறேன் என்று குனிந்து அந்த குப்பையை எடுத்து அப்புறப்படுத்துகிறார். ஆக தன்னுடைய இன்பத்திலும் தன்னுடைய துன்பத்திலும் இறைவனை நினைவு கூறுவதுதான் அன்பினுடைய வெளிப்பாடாக பார்க்கின்றோம். தொடக்க கால திருச்சபையிலே திருத்தொண்டர் லாரன்ஸ் என்பவர் இருக்கின்றார். அவர்களிடம் அப்பொழுது இருந்த அரசன் வலேரியன் என்ன சொல்லுகின்றான்? திரு அவையினுடைய சொத்துக்கள் அனைத்தையும் நீ என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஒரு கட்டளை இருக்கின்றான். ஏனென்றால்
திருத்தொண்டர் லாரன்ஸ் அவரிடம் திருஅவையினுடைய சொத்துக்கள் அனைத்தும் இருக்கிறது. எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் எடுக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற வேளையிலே லாரன்ஸ் என்ன செய்கின்றார்? அனைத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு பகிர்ந்தளித்து விட்டு அந்த ஏழைகளை அரசன் முன்பு கொண்டு வந்து இவர்கள்தான் திருஅவையின் சொத்துக்கள் என்று காட்டுகின்றார். ஆக இது போன்ற ஒரு நிலையை அவர் செய்தால் நிச்சயமாக அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, அவர் கொல்லப்படலாம், துன்புறுத்தப்படலாம் என்று தெரிந்தும் அவர் என்ன செய்கின்றார்? எது முதன்மையோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார். ஆக கடவுளுடைய அன்பு யாரை சென்றடைய வேண்டுமோ அதற்கு. இதனால் அவர் துன்புற்றது அதிகம். எந்த அளவிற்கு துன்புற்றார் என்றால், பெரிய வானொலி, அதாவது தோசைக்கல்லை போன்ற பெரிய ஒரு சட்டியிலே அவரை கீழே தீயை வைத்து படுக்க வைத்தார்கள். ஒரு புறம் வெந்தவுடனே அவர் சொன்னார், அந்த புறம் வெந்து விட்டது, அடுத்த பக்கம் திருப்புங்கள் என்று. ஆக துன்பத்திலும் இறைவனை நேசிக்கக்கூடியவராக இருந்தார். அன்புக்குரியவர்களே, இயேசு மீது நாம் அன்பு கொள்ளுகின்ற பொழுது நமக்கு உண்மையிலேயே தைரியம் வந்துவிடுகிறது. ஆனால் இந்த தைரியம் எப்பொழுது நம்மிடம் இல்லை என்றால், நாம் இறைவன் மீது ஆழ்ந்த அன்பும் பாசம் பற்றும் இல்லை என்றால் நம்மிடம் தைரியம் இருப்பதில்லை. ஆக தைரியத்திற்கான அடைமொழியே இறைவனோடு எனக்கு இருக்கின்ற நெருங்கிய உறவு. நான் கோழையாக இருக்கின்றேன் என்றால் எனக்கும் இறைவனுக்குமான உறவு இன்னும் ஆழப்படுத்தப்படவில்லை என்பதுதான் காரணம். இவ்வுலக துன்பத்தை சுமந்து செல்லும் நமக்கு மறுவுலக வாழ்வில் அவரோடு பந்தியில் அமரும் வாய்ப்பு உள்ளது என்று இயேசு நமக்கு நற்செய்தி வாயிலாக கொடுக்கின்றார். ஆக இயேசுவோடு இணைந்து இருக்கின்ற பொழுது இவ்வுலகம் மட்டுமல்ல, மறுவுலகிலும் நமக்கு வாழ்வு உண்டு என்று வெளிப்படுத்துகின்றார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இன்றைய நற்செய்தியின் வாயிலாக இயேசு சொல்வது தயார் நிலையில் இருக்க வேண்டும். தயார் நிலை என்று சொல்லுகின்ற பொழுது இரண்டு நிகழ்வுகளை மையப்படுத்துகின்றார். இந்த கோபுரங்களை கட்டுகின்ற மனிதர்கள் அல்லது வீட்டை கட்டுகின்ற மனிதர்கள் கட்டத் தொடங்குவதற்கு முன்பாக எவ்வளவு செலவாகும், எவ்வளவு இடமும் தேவைப்படும், அதற்குரிய பொருட்கள் என்ன என்பது போன்று அனைத்தையும் விசாரித்துவிட்டு எல்லாம் அவர்கள் கைகூடிய பின்புதான் அந்த வேலையை ஆரம்பிக்கின்றார்கள். அவ்வாறு ஆரம்பிக்கவில்லை என்றால், பாதியில் நிறுத்தப்பட்டால் அவர்களுடைய மற்றவர்கள் அவர்களை பற்றி என்ன பேசுவார்கள் என்று ஒரு வினாவை வைக்கின்றார். இரண்டாவதாக, ஒரு அரசன் போர் தொடுக்கப் போகின்றான். தன்னுடைய எதிரியினுடைய பலத்தை தெரிந்து எத்தனை படை வீரர்கள் இருக்கின்றார்கள், எப்படிப்பட்ட படை இருக்கிறது என்பதையெல்லாம் அறிந்து அதற்கேற்றாற்போல் தன்னுடைய படையை தயார் செய்தால் அவன் வெற்றி பெற முடியும். இல்லை என்றால் அவன் என்ன செய்வான்? அவனிடம் சென்று சரண்டராக வேண்டிய ஒரு சூழல். ஆக எதற்கெடுத்தாலும் தயாரிப்பு என்பது முக்கியத்துவம் பெறுகின்றது. அதுபோன்றுதான் இயேசுனுடைய சீடராக வேண்டுமென்றால் நாமும் நம்மை தயாரித்தவர்களாக இருக்க வேண்டும். அந்த தயாரிப்பு அன்பை மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும் என்பதுதான். ஆகவே தான் இயேசு கூறுகின்றார், என் பெயரால் எவரொருவர் இந்த நபர்களுக்கு செய்கிறாரோ, அதாவது என் பெயரால் ஒருவருக்கு நீங்கள் ஆடை கொடுக்கிறீர்கள், என் பெயரால் ஒருவருக்கு உணவு கொடுக்கிறீர்கள், என் பெயரால் ஒருவருக்கு மருந்து வாங்கி கொடுக்கிறீர்கள், என் பெயரால் ஒருவர் தனிமையில் இருக்கின்ற ஒருவருக்கு நேரத்தை ஒதுக்குகின்றீர்கள், என் பெயரால் சிறையில் வாடுகின்றவர்களை சென்று சந்திக்கிறீர்கள், என் பெயரால் நீங்கள் எதை எனக்கு செய்கிறீர்களோ அதையெல்லாம் நீங்கள் எனக்கே செய்கிறீர்கள் என்று இயேசு சொல்லுகின்றார். ஆக அன்பினுடைய வெளிப்பாடு நாம் முதலில் இறைவனோடு இணைவது, அவருடைய உறவில் இருப்பது, இரண்டாவது அவர் வழியாக மற்றவர்களுக்கு நம்மிடம் உள்ளதை கடத்துவது. அது அன்பாக இருக்கலாம், நேரமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், உதவியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதை செய்வதற்காக தான் இறைவன் நம்மை அழைத்திருக்கின்றார். என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, உம்முடைய அன்பையும் அரவணைப்பையும் கொடுத்து நீர் எங்களை காத்திருக்கின்றீர். நான் யாரை நேசிப்பது என்ற சிந்தனையில் எண்ணுகின்ற பொழுது முதலில் உம்மை நேசித்துவிட்டு உம்முடைய அன்பை பெற்று மற்றவர்களை நேசிப்பதற்குரிய ஆற்றலையும் அருளையும் எங்களுக்கு தந்தருள எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.